வேற மாதிரி சம்பவங்க தளபதி ஃபேன்ஸ்க்கு வந்து இன்றைக்கி வந்து ட்ரீட் வச்சு கொண்டாடுற மாதிரியான சம்பவம் இருந்துகிட்ருக்கு. எலெக்ஷன்ஸ் கமிஷன் வேறு ஒரு பக்கம் வந்து சின்னம் கொடுக்காம வந்து இழுத்து அடிக்கிறாங்களே அப்படின்னு இருக்கும்பொழுது வந்து இப்போ நான் வந்து அந்த இன்ட்ரோ கொடுத்துருப்பேன் இல்லைங்களா, முன்னொரு இன்ட்ரோ கொடுத்துருப்பேன். இந்த இன்ட்ரோ ஏன் கொடுத்துருப்பேன் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன விஷயம் அப்படின்னா வந்து எலெக்ஷன் கமிஷன் அப்படின்றது வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து சின்னம் ஒதுக்கியிருக்காங்க. அது என்ன சின்னம் அப்படின்றது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தாங்க. விசில் சின்னம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு சின்னம் அப்படின்றது வந்து நமக்கு வந்து ப்ளஸ்ஸா இல்லை நெகட்டிவா அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து யோசிச்சுட்டு இருக்கலாம். ஆனால் இந்த ஒரு சின்னம் அப்படின்றது வந்து மிகப்பெரிய ப்ளஸ்ஸுங்க. ஏன் அப்படின்றத வந்து நான் வந்து சொல்கிறேன். ஏன் அப்படின்னா வந்து இந்த ஒரு சின்னம் அப்படின்றது வந்து ஏற்கனவே வந்து ரொம்பவே பழகப்பட்ட சின்னம் தான். மக்கள் மத்தியில் வந்து ரொம்பவே ஈஸியாக வந்து ரீச் ஆகிடும். அது மட்டும் கிடையாது, நம்ம வீட்டில் வந்து சின்ன பிள்ளைங்க கூட வந்து விசில் அடிக்கும். அது மட்டும் கிடையாது, நம்ம அந்த விசில் சத்தம் அடிச்சுட்டுலாம் வந்து இந்த ஓட்டு கேட்க போகிறப்பா இருக்கட்டும், அந்த மாதிரி பண்ணுற விஷயங்கள் பண்ணும்போது வந்து வேறு மாதிரி சம்பவம் இருக்கும். அது மட்டும் கிடையாதுங்க, சென்னை சூப்பர் கிங்ஸில் வந்து இந்த பாட்டு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ ஐபிஎல் வேறு வரப்போகுது இல்லைங்களா, இந்த 2 மாதத்தில் வந்து ஐபிஎல் வரப்போகுது. அங்கே வந்து ஸ்டேடியத்தில் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு பெரிய விசில் அடிங்க அப்படின்ட்டு வந்து விசில் போடு அப்படின்ட்டு வந்து நம்ம பசங்க வந்து ஸ்டேடியத்தில் ஃபுல்லாக அலப்பறை பண்ண போகிறானுங்க. நான் அதை தான் யோசிச்சுட்டு இருக்கேன். சிஎஸ்கே மேட்ச் நடக்கும்போதோ இல்லை சிஎஸ்கே அந்த சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நடக்கும்போது வந்து நம்ம பசங்க வந்து இதெல்லாம் வந்து ஆட் பண்ணி சும்மா மாஸ் பண்ணுவாங்க. ஸோ வேர்ல்டு லெவல் ரீச்சிங்க, உலக லெவல் ரீச்சிங்க. இந்த ஒரு சிம்பிள் அப்படின்றது வந்து இந்தியா முழுக்க ரீச் ஆகும். சென்னை மேட்ச் நடக்கிறப்பையும் வந்து ரீச் ஆகும். அது மட்டும் கிடையாது, இந்த விசில் அடிக்கிறோம் இல்லைங்களா, ஸோ அதனால் வந்து நிறைய பாட்டு படம் அப்படின்ட்டு வந்து நிறைய இருந்துகிட்ருக்கு. நம்ம தளபதியோட கோட் படத்தில் கூட வந்து விசில் போடு அப்படின்னு ஒரு சாங்கில் வந்து நம்ம தளபதி விஜய் வந்து பாடியிருக்காரு. ஒருவேளை வந்து தளபதிக்கு வந்து முன்கூட்டியே வந்து இந்த சின்னம் தான் வந்து நான் வாங்க போகிறேன், இந்த சின்னத்துக்கு தான் நான் அப்ளை பண்ண போகிறேன், இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு வந்து அந்த படத்தில் வந்து நம்மளுக்கு வந்து அப்படியே நேக்கா வந்து சொல்லியிருக்காரு போல. அது நமக்கு தெரியல, ஆனால் இப்போ வந்து அந்த சின்னம் வரும்போது தான் தெரியுது. அப்புறம் என்ன நண்பா, எல்லாரும் வந்து ஒரு விசில் வாங்குங்க. விசில் வந்து ரொம்ப கம்மி தான் தலைவா, ஒரு 5 ரூபா தான் அடித்து தள்ளுங்க. எல்லாத்துக்கும் வந்து விசில் அடித்து ஏன்பா விசில் அடிக்கிறீங்கன்னா எங்கள் தளபதியோட சின்னம்பா இது அப்படின்ட்டு வந்து எல்லாருக்கும் வந்து தெரிவிங்க. ஆனால் வந்து நம்ம தளபதி வந்து 26ஆம் தேதி போகிறார் இல்லைங்களா, ஸோ 26ஆம் தேதி வந்து திரும்ப சுற்றுப்பயணம் அப்படின்றது வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறார் தமிழ்நாடு முழுக்க. ஸோ பசங்க வந்து இந்த விசில் அடிக்க போகிறானுங்க, காது கிழிய போகுதுன்னு மட்டும் தெரியுது. எந்த கூட்டத்துக்கு போனாலும் பசங்க விசிலோட தான் போகிறான்னு தெரியுது. அந்த சத்தம், அந்த விசில் அடிக்கிற சத்தம், அதெல்லாம் வந்து யோசிச்சு பார்க்குறப்ப வந்து அடுத்தடுத்த கூட்டத்தெல்லாம் இருக்கட்டும், தளபதி போகிற அந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், நானும் எதிர்பார்த்து காத்துட்ருக்கேன். அது மட்டும் கிடையாது, நீங்கள் எங்கள் படத்தை முடக்கலாம், நீங்கள் எங்கள் தளபதியை வந்து நீங்கள் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு சொல்கிறோம், ஆனால் நாங்கள் அடிக்கிற அந்த சத்தத்தை அவங்களால தடுக்கவே முடியாது. இங்கே அடித்தோம் அப்படின்னா வந்து சென்னையில் இருக்க ஸ்டாலினுக்கு கேட்கணும். அந்த மாதிரி வந்து பசங்க வந்து அடிக்க போகிறானுங்க. அது மட்டும் கிடையாது, எனக்கு வந்து சிஎஸ்கே மேட்சில் வந்து அந்த விசில் சத்தம் தாங்க, அதெல்லாம் வந்து என்னங்க பண்ண முடியும். நமக்கு வந்து ஓட்டு கேட்குற மாதிரியே இருக்கும். அவ்வளோ வீட்டில் வந்து ஐபிஎல் மேட்ச் பார்க்குறவங்களா இருக்கட்டும், அங்கே ஸ்டேடியத்தில் வந்து நம்ம பசங்க கண்டிப்பாக அலப்பறை பண்ணுவானுங்க. ஸோ அதெல்லாம் வந்து எதிர்பார்த்து தான் காத்துட்ருக்கேன். ஸோ விசில் சின்னம் கண்டிப்பாக வந்து செம்ம ரீச்சிங்க. நீங்கள் ஒரே நாளில் வந்து தமிழ்நாடு முழுக்க வந்து ரீச் ஆயிருக்கும். இந்த சின்னம் கிடைச்சதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நண்பா. சப்ஸ்கிரைப் பண்ணாத தளபதி ஃபேன்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நண்பா. தேங்க்யூ.